ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முட்டை சாதம் ரெசிபி. இன்டர்நெட்டெல்லாம் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மாக்கள் அவங்களுடைய மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முட்டை சாதம் தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதையும் நம்ம வந்துட்டு சீரகம் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணால் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துடணும். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வந்துட்டு ஒரு 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 2 பேருக்கு நம்ம இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 எக்ஸ் டு 9 எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து அந்த முட்டை வெந்துடக்கூடாது. இது கூட வந்துட்டு ஒரு 1.5 கப் ரைஸ், குக்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரைஸ் உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டாக அந்த ரைஸை வந்துட்டு எடுத்து இதில் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் ரைஸ் ஆறுனதுக்கப்புறம் போட்டோன்னா உடையாது. இதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான முட்டை சாதம் ரெசிபி ரெடி. இந்த மெத்தடில் தான் கண்டிப்பாக நம்ம அம்மாக்கள் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.